ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததுனால நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, நீர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையில் ஆண்டவரே நாங்கள் தியானிக்க போகிற வசனத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கூடியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் அனுகிரகமும் பலனும் எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 22 இது தாவீதின் சங்கீதம். அதன் பிறகு மேசியாவின் சங்கீதம் என்றும் நம்ம அழைக்கிறோம். காரணம் நான் சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டுகிற எல்லா விஷயங்களையும் இங்கே தாவீது இங்கே குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆகையினால மேசியாவின் சங்கீதம் என்றும் நாம் அழைக்கிறோம். அடுத்தது தீர்க்க தரிசனத்தின் சங்கீதம் எனவும் இதை அழைக்கிறார்கள். காரணம் நான் சொன்னால், முதலாவதாகவே கர்த்தரால் ஏவப்பட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் இங்கே தாவீது தன்னுடைய ஜெபத்தில் சொல்லியிருக்கிறபடினால தீர்க்க தரிசனங்களின் சங்கீதம் எனவும் அழைக்கப்படுகிறது. நாம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் பார்த்தோன்னு சொன்னால், 1வது வசனம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மொழிந்த என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற அந்த வார்த்தையோடு இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. இங்கே தாவீது இந்த சங்கீதத்தை ஒரு துக்கத்தோடும் ஒரு வேதனையோடும் கைவிடப்பட்ட நிலைமையிலும் தேவனிடத்தில் முறையிடுதலை தான் இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் என்று இங்கே தாவீது தேவனிடத்தில் முறையிடுகிறார். 2வது வசனத்திலையும் என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை. ஒரு அமைதல் இல்லாத, ஒரு சமாதானம் இல்லாத, ஒரு நிம்மதி இல்லாத, ஒரு சுகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில தாவீது தேவனை நோக்கி கெஞ்சுகிற, தேவனை நோக்கி கூப்பிடுகிற இந்த ஜெபத்தை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தரிடத்துல இரவும் பகலும் ஜெபிக்கிற இந்த தாவீதுக்கு பதிலே கிடைக்கவில்லை. ஆகையினாலதான் இங்கே தாவீது சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், நான் பகலிலும் கூப்பிடுறேன் எனக்கு உதவி இல்லையே, இரவிலும் கூப்பிடுறேன் எனக்கு அமைதி இல்லையே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், விசுவாசிகளாக இருக்கிறோம். நம்ம அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள், வறுமைகள், வியாதிகள் எல்லாவற்றிற்காகவும். ஆனால் அநேக நேரங்களிலே உடனடியாக பதில் நமக்கு கிடைக்கிறதில்லை. இங்கே தாவீதுக்கு கூட அப்படிதான், உடனே இந்த விஷயத்துக்கு பதில் கிடைக்கல. ஆகையினால தான் அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். எனக்கு அமைதியே இல்லையே, எனக்கு பதிலே வரலையே. ஒருவேளை இவர் யோசிக்கிறார், ஒருவேளை கடவுள் என்னை கைவிட்டுட்டாரோ. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம அப்படிதான் யோசிக்கிறோம், ஒருவேளை நம்மளை கடவுள் கைவிட்டுட்டாரோ, நம்ம இவ்வளோ நாளாக ஜெபிக்கிறோமே, நமக்கு ஏன் பதில் கிடைக்கல, இந்த பிரச்சனை ஏன் மாறல, இந்த வேதனை ஏன் மாறல, இந்த பாடுகள் ஏன் மாறல, இந்த வருத்தங்கள் ஏன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது, இந்த வறுமை ஏன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில் யோசிக்கிறது உண்டு, துக்கப்படுகிறது உண்டு, வேதனைப்படுகிறது உண்டு. ஆனால் கர்த்தர் நம்மளை கைவிடுகிறதில்லை. தாய் தன் பாலகனை மறந்தாலும் கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. அப்படிதான் கர்த்தர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை கைவிடுகிறதில்லை, கர்த்தர் நம்மை தூர தள்ளுகிறதில்லை. சில ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும், சில ஜெபங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து பதில் கிடைக்கும், ஒரு சில ஜெபங்களுக்கு சில வருடங்கள் கழித்து கூட பதில் கிடைக்கிறது உண்டு. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாடுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் எல்லா வித காரியங்களுக்கும் பதில் உடனடியாக கிடைக்கலன்னு சொன்னால் கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டாரு என்கிற அர்த்தம் கிடையாது.
கர்த்தர் நமக்கு எப்போது செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறாரோ அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அதுவரையிலே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய வசனத்தை தியானித்து விசுவாசத்தில் ஜபத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டியது நம்முடைய அவசியமாக இருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தை படித்தோம்னா 16வது வசனத்தில், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் நிச்சயமாக அதற்கு ஒரு பலனை கொடுக்கிறார். அதற்கு வல்லமை இருக்கிறது. கர்த்தர் நமக்கு நிச்சயமாக பதிலை கொடுத்து கர்த்தர் எல்லாவித இக்கட்டுகளிலிருந்தும் நம்மளை கர்த்தர் விடுதலை செய்வார். ஆகினால கடவுள் கைவிட்டுட்டாரோ என்று நாம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நமக்கு நேரிடுகிறது. அநேக நேரத்தில் நம்முடைய விசுவாசம் குறைந்து போகிறது. நான் இன்னும் எவ்வளோ நாள் தான் ஜெபிக்கிறது, நான் இன்னும் எவ்வளோ நாள் தான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது, எனக்கு இன்னும் பதில் கிடைக்கலையே. ஆனால் கர்த்தர் நிச்சயம் பதில் தருவார். கர்த்தர் நிச்சயம் கைவிடாமல் நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயமாக உத்தரவு அருள்வார். ஆகையினால நாம் நம்மை கர்த்தர் கைவிட்டு விட்டார் என்று எண்ணாமல் நாம் இன்னும் கர்த்தரை நோக்கி நாம் ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த கர்த்தர் கைவிட்டுட்டாரோ என்ற ஏக்கத்திலையும் இந்த ஒரு யோசனையில தான், இந்த தவிப்பில் தான் இங்கே இந்த ஜெபமே, இந்த சங்கீதமே ஆரம்பிக்கிறது. அடுத்தது 3வது வசனம் 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம்னு சொன்னால், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர் என்று அங்கே சொல்றார். அப்போ பரிசுத்தர் என்கிற இந்த வார்த்தைக்கு கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் பொய் சொல்ல மாட்டாரு, கர்த்தர் சத்தியம் உள்ளவர், கர்த்தர் நீதி உள்ளவர், கர்த்தர் நியாயாதிபதி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் பரிசுத்தர். ஏன்னு சொன்னா அதுக்கு கீழே அங்க தாவீது சொல்றாரு, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று தங்கள் மூதாதையர்கள் தங்களுடைய முற்பிதாக்கள் கர்த்தரை நம்பி அவர்கள் வெற்றி பெற்றதையும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி செய்ததையும் கர்த்தர் அவர்களுக்கு அற்புதம் செய்ததையும் இங்கே நினைவு கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம அற்புதத்தை நம்ம எதிர்பார்க்கலனாலும் இதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்திருப்பாரு, அநேக நன்மைகளை செய்திருப்பாரு. அதை நாம சொல்லி நாம் ஜெபிக்கலாம். அப்படி இல்லையா, நம்ம கையில் வேதம் இருக்கிறது. வேதத்தில் இருக்கிற அற்புதங்களை சொல்லி, வேதத்தில் இருக்கிற பக்தர்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் கொடுத்த உத்தரவை சொல்லி, அதை நினைத்து வேத வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்கிற போது அது இன்னும் பயனுள்ளதாகவும் பலனுள்ளதாகவும் இருக்கும். தாவீது தான் சொன்னார், எங்கள் முதற்பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள், அவர்களுக்கு நீர் செய்தீர். ஆகினால ஆண்டவரே எனக்கும் இறங்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி வேத வசனத்தை ஓடிட்டு அங்கே ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட வேத வசனத்தை படிக்காம வேத வசனத்தை தியானிக்காம ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இல்லை ஜெபிக்க மாட்டாங்க, வேத வசனத்தை மட்டும் படிப்பாங்க, அப்படி ஆட்கள் இருக்குது. ஆனால் நமக்கு அப்படி நாம் கற்றுத்தரப்படவில்லை. வேதத்தை எந்த அளவுக்கு வாசிக்கிறோமோ அதே அளவுக்கு நாம் ஜெபிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். 1 மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறோம்னு சொன்னால் 1/2 மணி நேரம் வேதத்தை வாசித்து தியானிக்கணும். அந்த வசனங்களின் மூலமாக நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டு மீதி இருக்கிற 1/2 மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இப்படி சரிசமமாக நம்ம ஜபமும் வேத வாசிப்பும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை சரியாக போகும். தாவீது இங்கே வேத வசனத்தை கோடிட்டு அங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் வேத வசனங்களை கோடிட்டு வேத வசனங்களை சொல்லி வேதத்தில் இருக்கிற அற்புதங்களை நினைத்து வேதத்தில் இருக்கிற கர்த்தர் செய்திருக்கிற பெரிய பெரிய காரியங்களை நாம் சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்தி நம்ம ஜெபிக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆகையினால அடுத்தது தாவீது சொல்லுகிறார், 6வது வசனத்தில் பார்த்தோன்னு சொன்னால், நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பகைக்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். இங்க பாருங்க, ஜனங்கள் இந்த தாவீதுடைய விசுவாசத்தை பார்த்துட்டு தாவீதுடைய ஆவிக்குரிய காரியங்களை பார்த்துட்டு
அந்த ஜனங்கள் இவரை விரோதிக்கிறவர்கள், இவரை பார்த்து பரிகாசம் பண்ணுகிறவர்கள், இவரை பார்த்து சிரிக்கிறவர்கள், ஏளனமாய் பேசுகிறவர்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, கர்த்தர் இவனை காப்பாற்றட்டும், ரட்சிக்கட்டும், விடுவிக்கட்டும் என்று சொல்லி பரிகாசம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லுகிறார். இதை நம்ம தாவீதுடைய வாழ்க்கையில இதை நம்ம அப்படியே தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்தோம்னு சொன்னா, அவருக்கு ஏற்பட்டுகிற இந்த பாடுகள் எல்லாம் குறைஞ்சது 20வது வசனம் வரையும் நம்ம படிச்சோம்னா 30 விதமான அவருடைய பாடுகளையும் அவருடைய பிரச்சனைகளையும் இங்க மேற்கோள் காட்டுறாரு. இது மாதிரி பரிகாசம் பண்ணினார்கள், தலையை துளிக்கினார்கள், இவன் உதட்டை பிதிக்கினார்கள் என்று சொல்லி அவர் 30 விதமான காரியங்களை இங்க நம்ம சொல்றதை நம்ம படிக்க முடியும். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து, நாம கர்த்தரை ஏற்றுக்கொண்டதை பார்த்து, நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறத பார்த்தோம், நம்முடைய பாடுகளிலும், நம்முடைய பிரச்சனைகளிலும், நம்முடைய சோதனைகளிலும், நம்முடைய வியாதிகளிலும் நம்மளை பார்த்தும் கேலி கிண்டல் செய்கிறவர்கள் இருப்பார்கள். இவன் சர்ச்சைக்கு போயிட்டானே, இவனுக்கு என்ன நடந்துச்சு, இவன் கடவுளை நம்பினானே, இவனுக்கு ஒண்ணுமே நடக்கலையே, இவன் எப்படி ஜெபம் பண்றானே, கடவுள்னு சுத்துறானே, பைபிள் சர்ச்சுன்னு போறானே, இவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம கூட பழகிறவங்களோ இல்லை நம்ம உறவினர்களோ நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோ நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து, நம்முடைய வேதனைகளை பார்த்து, நம்ம குடும்ப சூழ்நிலையை பார்த்து நம்மை பரியாசம் பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள், நம்மை அவமதிக்கிறவர்கள் இருப்பார்கள், நம்மை பார்த்து கேலி கிண்டல் ஏளனமாய் பேசுகிறவர்கள் இருப்பார்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் புதுதாக ரட்சிக்கப்பட்டு நம்ம கர்த்தருக்குள்ள வந்தோன்னு சொன்னா, நம்முடைய உறவினர்கள் எல்லாம் கர்த்தரை நம்பி இருக்க மாட்டாங்க, அவங்களெல்லாம் நம்மளை பார்த்து கேலி கிண்டல் பண்ணுவார்கள். தாவீது தான் சொல்றாரு, என்னை இவர்களெல்லாம் பார்த்து என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் பரியாசம் பண்ணுகிறவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க, நம்மை பார்த்து ஏளனமாய் பேசுறவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா கர்த்தர் நம்மை கைவிடுகிறதில்லை. நாம விசுவாசத்தை விட்டு விடாமல், நாம தேவனை விட்டு விடாமல், நாம கர்த்தருக்கு பின்பதாக நாம் விசுவாசித்து நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஓட்டத்துல நாம் பொறுமையோட ஓடக்கடவோம். நமக்கு இருக்கிற பிரச்சனை ஏராளம் தான். அவர்கள் சுகமா இருப்பான், உலகத்துல வாழ்கிற மனுஷன் சுகமா இருப்பான், சந்தோஷமா இருப்பான், ஆனந்தமா இருப்பான், நல்லா சம்பாதிப்பான், நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பான். ஆனா கர்த்தரை விசுவாசிக்கிற நாம அவனை விட குறைவாதான் இருக்க வேண்டிய இருக்கிறோம் ஒரு சிலர். ஆனால் கர்த்தர் நம்மளை ஒருபோதும் மறக்கிறதில்லை, கர்த்தர் நம்மளை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. கேலி கிண்டல் பண்ணுகிறவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். எனக்கு ஒரு 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 ஊழியக்காரர் சொன்ன சாட்சி எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அவர் ரட்சிக்கப்பட்ட புதுசுல, சின்ன வயசுல அவர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகும்போதெல்லாம் அவரை கூட பழகின நண்பர்கள் அவரை கேலி பண்ண ஆரம்பிச்சாங்களாம். புதுசா இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டான், இவன் புதுசா கிறிஸ்துவனா மாறிட்டான். ஏன்னா அவர் இந்து குடும்பத்திலிருந்து, அவர் வைராக்கியமான இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர். அவர் மட்டும் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டார். அப்ப அவரை கூட பழகின நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் அவரை பார்த்து கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அவர் ஜபத்துக்கு போகும்போது, கூட்டத்துக்கு போகும்போது, பைபிள் எடுத்துட்டு போகும்போது. அப்ப அவர் என்ன பண்ணுவாரா, அந்த வாலிப வயதுல தன்னுடைய சட்டைக்குள்ள பைபிளை வச்சு மறைச்சி எடுத்துட்டு போவாராம் சர்ச்சுக்கு போகும்போது, ஜபத்துக்கு போகும்போது. காரணம் என்னன்னா, ரோட்ல போறவங்கலாம் அவரை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. அவர் எப்பெல்லாம் போறாரோ அப்பெல்லாம் பைபிளை எடுத்து உள்ள வச்சுட்டு சட்டைக்குள்ள வச்சுட்டு போவார். காலங்கள் கடந்து போனது. அவர் நல்லா படிச்சாரு, நல்லா மேல வந்தாரு. கல்பாக்கம் அனல் மில் நிலையத்தில் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆயிட்டார். கர்த்தர் அவரை உயர்த்தினார். மறுபடியும் அவரு தன்னுடைய ஊருக்கு போகும்போது அவரை பார்த்து கிண்டல் பண்ணவங்க, கேலி பண்ணவங்க எல்லாம் அங்கேயே அப்படியே தான் இருந்தாங்களாம். அவர் சொன்னார், என்கிட்டயே சொன்ன சாட்சி அது. தம்பி, என்னைய பார்த்து கேலி கிண்டல் பண்ணவங்க எல்லாம், நான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டேன்னு சொல்லி என்னைய பார்த்து பரியாசம் பண்ணவங்க எல்லாம் அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை ஏத்துக்கிட்டேன், நான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன், இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னு சொல்லி என்கிட்டே அவருடைய தன்னுடைய சாட்சியை சொன்னார். அவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு பாட்டு கூட நமக்கு ஞாபகம், தேவா நான் எதினால் விசேஷித்தவன் என்ற பாட்டை பாடின ஒரு சகோதரர் வில்லியம்ஸ், ஒரு நல்ல ஊழியக்காரர். அப்போ நம்ம கூட கர்த்தரை ஏத்துக்கிட்டு நம்ம கூட கடவுளுக்குள்ள இருக்கும்போது நம்முடைய ஜபத்தை பார்த்தோம், நம்முடைய ஆராதனையை பார்த்தோம், நம்முடைய விசுவாசத்தை பார்த்தோம், பரியாசம் பண்ணுகிறவர் இருப்பாங்க. ஆனால் அவைகளெல்லாம் நாம் தள்ளிவிட்டு நாம் கர்த்தருக்குள்ளே முன்னேறுகிறதிலும், கர்த்தரை விசுவாசித்து நம்முடைய ஜபத்தையும் நம்முடைய வேலைகளையும் தொடர்ந்து செய்கிறதிலே நாம் மறுபடியும் கவனம் செலுத்துவது நல்லது. இங்க தாவீதை பார்த்து பரியாசம் பண்ணினார்கள்.
நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் தாவீது ஜெபிக்கிறதையோ கர்த்தரை ஆராதிக்கிறதையோ விட்டுவிடவில்லை. அவர் சொல்ல, நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போதே உம்முடைய சார்பில் உண்மை நான் நம்பினேன். கீழே சொல்றார், நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்த முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர் என்று அவர் சின்ன வயசுலயே கர்த்தர் அவரை தெரிஞ்சுக்கிட்டதுனால, இவர் கர்த்தர் மேல பிரியமா இருந்ததுனால அங்க கர்த்தர் இடத்துல இதை சொல்றாரு, நான் சின்ன வயசுல இருந்தே நான் உன் மேல நம்பிக்கையா இருந்தேன், நான் சின்ன வயசுல இருந்தே நான் உண்மை விசுவாசிச்சேன், நான் ஏதோ ஆடுகள் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன், நான் ஏதோ ஜாலியா அப்படி உலாத்திட்டு இருந்தேன், ஆடுகள் பின்னால சுத்திட்டு இருந்த என்னைய நீங்க கொண்டு வந்து என்னை அபிஷேகம் பண்ணீங்களே, அப்ப எனக்கு உலகமே தெரியாது, அப்ப நான் சின்ன பையனா தான் இருந்தேன், அப்பத்திலிருந்தே நான் உண்மை நம்பிட்டேன், அப்பத்திலிருந்தே நான் உண்மை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன், நீர் என்னை நேசிக்கிறீர். கர்த்தர் சொல்லி, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தான் தாவீதை அவர் அறிமுகப்படுத்துறாரு. அந்த அளவுக்கு அங்க பிரியமா இருக்கிறாரு. அங்க தாவீது சொல்ற, இந்த அளவுக்கு என் மேல பிரியமா இருக்கிறீங்களா ஆண்டவரே, ஆனா நான் இவ்வளவு பிரச்சனையில இருக்கிறேன், இவ்வளவு வேதனையில இருக்கிறேன், இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன், ஒருவேளை நீங்க என்னை கைவிட்டுட்டீங்களோ, என்னை சுற்றில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, என்னை சுற்றிலும் இப்படிப்பட்ட மனிதர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் ஒரு லிஸ்ட் போடுறாரு. அவரை பத்தி சொல்றாரு, இங்க காளைகள், எருதுகள், சிங்கம், அதன் பிறகு நாய்கள், பொல்லாத கூட்டம் என்று சொல்லி அவரை நிந்திக்கிற மனிதர்கள் எல்லாம் பார்த்து அப்பேற்பட்ட துக்கத்தையும் துன்பத்தையும் தாவீதுக்கு இங்கே கொடுத்திருக்கிறார்கள். அவர் சொல்றார், என் இருதயம் மெழுகை போல் அப்படியே உருகிடுச்சு, எனக்கு பலனே இல்லை. அந்த அளவுல அவர் ஏக்கத்தோடும் அவர் ஒரு துன்பத்தோடும் அவர் ஒரு துக்கத்தோடும் இருக்கிறத இங்க தாவீது என்ன பண்றாருன்னா விளக்குறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட நிலைமை நம்முடைய வாழ்க்கையில வருகிற போது நாம் ஜபத்தை விட்டு விடுவோமா, இல்ல கர்த்தரை ஆராதிக்கிறதை விட்டுடுவோமா, இல்ல தேவனுடைய வேத வசனத்தை பிரசங்கிக்கிறதை விட்டுடுவோமா? இங்க தாவீது தன்னுடைய சுய பலத்தால் அவரை நிற்க முடியல, அவர் சுய பலத்தால் எதையெல்லாம் சகிக்க முடியல, இவர் சுய பலத்தால் இந்த பிரச்சனைகளெல்லாம் தாங்க முடியல. அடுத்தது அவர் 19வது வசனத்துக்கு வரும்போது அவர் சொல்றாரு, ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். இவ்வளவு நேரம் பண்ண ஜபம் வேற, இவ்வளவு நேரம் பண்ண ஜபத்துல அவர் அவரோட பிரச்சனைகளையும் அவரோட துன்பத்தையும் அவரோட துக்கத்தையும் சொல்றதை நம்ம பார்த்துருக்கலாம். ஆனா இங்க 19வது வசனத்துல இருந்து பார்த்தோம்னா அவருடைய ஜபம் கொஞ்சம் வேறுபடுது. சுய பலத்துல இவ்வளவு நேரம் ஜபம் பண்றாரு, சுய பலத்துக்கு சுய சரீரத்துக்கு அவருடைய வாழ்க்கைக்கு வந்த பிரச்சனைகளை நினைச்சு அவர் துக்கப்படுறாரு. இங்க உடனே என்ன பண்றாருன்னா, எனக்கு பலனாக்கிய அந்த கர்த்தரை அவர் பலனாக்கிடுறாரு. சுய பலத்துல இவரால் முடியல, இப்போ என் பலனே என்று சொல்லி கர்த்தரை தன் பலனாக மாற்றிக்கொள்கிறார். அதுதான் தாவீதுடைய ஸ்பெஷல். நம்ம 16ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும்போது கூட கர்த்தரை என் வலது பக்கத்துல வைத்திருக்கிறேன், அதை தான் சொல்றாரு. அதுதான் அவருடைய பலன். 18வது வசனத்துல கூட நம்ம படிச்சோம், கர்த்தர் என் பலன். இப்ப இங்க படிக்கிறோம், என் பலனே அப்படின்னு கூப்பிடுறாரு ஜபத்துல. அதுதான் கர்த்தர் தான் நம்முடைய பலன். நம்ம துக்கத்தோட இறங்கின தாவீது, கண்ணீரோட ஜபிக்க ஆரம்பிச்ச தாவீது, கவலையோட ஆரம்பிச்ச இந்த ஜபத்தை ஆரம்பித்த தாவீது இப்ப கர்த்தரை தன் பலனாக மாற்றி கொண்டதுனால, கர்த்தரை தன் பலன் என்று நினைத்தபடினால இந்த இடத்துல இருந்து இந்த ஜபமே வேறுபடுது. அவருடைய வார்த்தைகள் இங்கிருந்து பார்த்தோம்னா அங்க வேறுபடும். 20வது வசனத்துல இருந்து 21வது வசனத்துல இருந்து நம்ம படிச்சோம்னா அந்த ஜபமே அங்க வேறுபடுது. நமக்கு பலனே கர்த்தர் தான். ஒரு முறை டைரக்டர் ராஜஸ்தான் வந்திருந்தார், டைரக்டர் சாமையா 2 பேரும் வந்திருந்தாங்க. காலையில் இறங்கிட்டாங்க, ஒரு 8 மணி இருக்கும். டைரக்டர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் இன்னைக்கு சாக போகிறேன் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு, என்னடா இது சாக போகிறேன்னு சொல்லிட்டாரு, என்ன அது அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னார், இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணலன்னா நான் செத்துருவேன்,
என் உடம்புல இருக்கிற பலனெல்லாம் குறைஞ்சி போயிடும். அதனால ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இடத்த ஏற்படுத்தி கொடு அப்படின்னாரு. நாங்கள் வெளியில் போயிட்டு இருக்கிறோம், அங்கே இடம் கிடையாது. அதன் பிறகு நானும் சாமையும் ஒரு வேலையை போயிட்டோம். நீங்கள் எல்லாம் போயிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி வாங்க, நான் வண்டியிலே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு வண்டியிலே உட்காந்துட்டார். வேலைக்கு வரவே இல்லை. நாங்கள் தான் போனோம், அங்கே எல்லா வேலையும் பார்த்தோம். ஒரு 2 மணி நேரம் வரையும் வண்டியிலே உட்காந்து பைபிள் வசனத்தை வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வேலை முடிஞ்ச வரையும் நாங்கள் கூப்பிட்டதுக்கப்புறம் வந்தார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகம் தான் நமக்கு பலன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதம் தான் நமக்கு பலன். ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட பேசுகிறது தான் நமக்கு பலன். இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம தாவீது சொல்லுகிறது போல, அவரை நான் என் வலது பக்கத்தில் வச்சிருக்கிறேன், என்னை யாரும் அசைக்கவே முடியாது. இதை நம்ம தைரியமாக சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே அந்த அவருடைய ஜபமே அங்கே மாறுது. அதன் பிறகு நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இங்கே இவர் சொல்கிறாரு, இதை நம்ம பலனை பெற்றுட்டாரு, இவருடைய சிந்தனைகளெல்லாம் மாறிப்பட்டுருச்சு. இங்கே துக்கத்தோடு வந்தவர், அழுகையோடு வந்தவர், கவலையோடு வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா 22வது வசனத்தில் பார்த்தோன்னா, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபையின் நடுவில் உம்மை துதிப்பேன். ஜபத்தை ஆரம்பிக்கும் போது கண்ணீரோடு ஆரம்பிக்கிறார், இங்க முடிக்கும் போது கம்பீரத்தோட முடிக்கிறார். அதுதான் ஜபத்தினுடைய வல்லமை. நம்ம ஒரு விஷயத்துக்காக கர்த்தருடைய சமூகத்துல கவலையோட வரலாம், துக்கத்தோடு வரலாம், பிரச்சனைகளோடு வரலாம். ஆனால் ஜபத்தை விட்டு நம்ம எழுந்து போகிற போது மகிழ்ச்சியோட போகணும். அதுதான் கர்த்தர் மேல நம்ம வச்சிருக்கிற விசுவாசம், நம்பிக்கை. கண்ணீரோட வந்துட்டு கண்ணீரோடே போறது விசுவாசத்துக்கான அறிகுறி கிடையாது. பிரச்சனைகளோடு வந்துட்டு பிரச்சனைகளோட எழுந்து போறது அது நம்ம கர்த்தரை அறிந்து கொண்டதற்கான அறிகுறி கிடையாது. கர்த்தரோட நம்ம பேசியிருக்கிறோம், கர்த்தர் நம்மோட பேசியிருக்கிறாருன்றதுக்கான அறிகுறி கிடையாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சிறகுகளை அடித்து எழும்புவார்கள் தான் வசனம் சொல்லுது. ஏசாயா 40வது அதிகாரத்துல கடைசி 31வது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்போ நம்ம கர்த்தருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் காத்து இருக்கிறது தான் நம்ம பலன். இல்லைன்னா கவலையோடவே இருப்போம், இல்லைன்னா துக்கமாகவே இருப்போம், இல்லைன்னா பிரச்சனைகளோடவே இருப்போம். பிரச்சனைகள் கவலைகள் எது இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காத்திருந்து அப்புறம் கர்த்தரை துதிக்கிறவர்களா மாறுறோம். அதுதான் ரகசியம். இல்லைன்னா நம்ம கவலையே பேசிட்டு இருப்போம், நம்ம துக்கத்தையே பேசிக்கிட்டு இருப்போம், நம்ம பிரச்சனையே பேசிட்டு இருப்போம். அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஜெபிக்காத ஆளு, இது வேத வசனத்தை வாசிக்காத ஆளு. இப்போ நம்ம வேத வசனத்தை வாசிச்சிட்டோம்னா, ஜெபிச்சிட்டோம்னா, நம்ம கவலையை பற்றி யோசிக்க மாட்டோம், பிரச்சனையை பற்றி யோசிக்க மாட்டோம், கர்த்தரை துதிப்போம். எல்லாருக்கும் முன்பதாக கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோம். அதுதான் அவர் நமக்கும் ஆலோசனை சொல்றாரு. 23வது வசனத்துல நம்ம கீழே பார்த்தோம்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். அவர் சொல்ற நான் துதிப்பேன்றாரு. அதுக்கு அடுத்தது நமக்கு சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவரே கர்த்தரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவரில் பயபக்தியாயிருங்கள். ஏன்னு சொன்னா, அவர் நமக்கு ஆலோசனை சொல்லிட்டு அதனுடைய ரகசியத்தை கீழே 24வது வசனத்துல சொல்றாரு, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். பாருங்க, முதல்ல ஆரம்பிக்கும் போது ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். இங்க அந்த ஜபத்தை முடிக்கும் போது அவர் ஜபத்தை கேட்கிறவர். அவர் தம்முடைய முகத்தை மறைக்க மாட்டார், அவர்களை அருவருக்க மாட்டார், அவர்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையான வார்த்தையோட, ஒரு விசுவாசமான வார்த்தையோட இந்த ஜபத்தை முடிக்கிறார். நமக்கும் இது அறிவுரை சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம எந்த பிரச்சனைகளோடும், எந்த வேதனைகளோடும், எந்த பாடுகளோடும் இருந்தாலும் நாம் கர்த்தருடைய சமூகத்துல வந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து கர்த்தரை தன் பலனாக கொள்ள வேண்டும். மாம்ச பலம் அதையெல்லாம் சகிக்க முடியாது, தாங்க முடியாது, சுமக்க முடியாது. மாம்ச பலத்துல நம்ம விசுவாச ஓட்டத்துல ஓட முடியாது.
மாம்ச பலத்தில் எதிரிகளை நம்மளை பரியாசம் பண்ணுகிறோம், நம்மளை கேலி கிண்டல் பண்ணுகிறோம், நம்மளை அவமதிக்கிறவங்களும் நம்மளால் சகிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் நம்முடைய பலனாயிட்டா எல்லாவற்றையும் சகிக்கலாம், எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு கர்த்தருக்காக ஓடலாம். இங்கே தாவீது நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். உபத்திரவப்படுறவனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். இன்றைக்கு நாம கூட ஒருவரை ஒருவர் பார்த்து கவலைப்படாதே, கர்த்தர் நம்மை ரட்சிப்பார், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருவார், இயேசு கிறிஸ்து நம்மை எல்லா பிரச்சனையும் மாற்றுவார். ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கி கொள்ள வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்ள வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுகிறதுக்கு நாம் பக்கபலமாக இருக்க வேண்டும். அப்போது இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்து பரலோகத்துக்கு போனது பிறகு ஒருத்தரை பார்த்து தேர்ச்சி கொண்டார்கள். மாரநாதா, ஒருவரை ஒருவர் பார்த்தா இன்னைக்கு நம்ம பிரைஸ் தி லார்ட் சொல்றோம், அன்னைக்கு மாரநாதா என்று சொல்லி ஒருத்தரை ஒருத்தர் தேர்ச்சி கொண்டார்கள். இப்போ அதே போல நாமும் கடைசி காலத்தில் இருக்கிற நாமும் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு, கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி மாரநாதா என்று சொல்லி ஒருத்தரை ஒருத்தர் நாம் தேர்ச்சி கொண்டு நம் விசுவாச வாழ்க்கையில நாம் முன்னேற்றத்தை அடைய வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அதுக்கு மீதியை நம்ம பார்த்தோம்னு சொன்னா இங்க உயிர் தெழுந்த ஒரு மாதிரி இங்க நம்ம பார்க்குறோம். 29வது வசனத்தை பார்த்தோம்னா, பூமியின் செல்வவான்கள் யாவரும் புஷ்டித்து பணிந்து கொள்வார்கள், புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பதாக வணங்குவார்கள், ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்க கூடாதே. நம்மளால முடியாது நம்முடைய ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ளுகிறதற்கு, நம்மை காப்பாற்றுகிறதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ரத்தம் சிந்தி மரித்து தன்னை உயிரோடு எழுப்பி பரலோகத்துக்கு சென்று இருக்கிறார். அவர் வருவார் நம்மை அழியாதபடி மறுபடியும் பரலோகத்திற்கு கொண்டு போகிறதற்காக. ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். ஆகினால நாம் ஒருவரை தேர்ச்சி கொள்வோம். மாரநாதா, கர்த்தர் வரப்போகிறார். கர்த்தர் நம்ம எல்லா துன்பத்தில் இருந்தோம், பிரச்சனைகள் இருந்தோம், நம்ம என்ன பண்ணுவார், மறுபடியும் கொண்டு போவார். கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார்.